டிஃப்ரெண்ட்டாக இந்த மாதிரி ஒரு ஆம்லெட்டை ட்ரை பண்ணி பாருங்கள். வெறும் ஆம்லெட்டே சூப்பராக இருக்கும். வாங்க எப்படி பண்ணுறது பார்க்கலாம். இப்போ ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் நல்லா காஞ்சோன்னே பச்சை மிளகா, வெங்காயம் சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டுக்கோங்க. வெங்காயம் நல்லா வதக்குங்க. லைட்டாக கலர் மாறினோன்னா தக்காளியும் சின்ன சின்னதாக கட் பண்ணி தக்காளியும் வெங்காயம் நல்லா வதக்கிட்டு துருவின உருளைக்கிழங்கு போட்டுக்கோங்க. நான் ஒரு மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கு தான் போட்டிருக்கேன். ஒரு முட்டைக்கு உருளைக்கிழங்கு நல்லா கலர் மாறி இந்த மாதிரி உடைச்சோன்னே உடையணும். ஸோ அந்த ஸ்டேஜில் வந்தோடனே இறக்கி வச்சிடலாம். இப்போ ஒரு முட்டையை உடச்சி போட்டுக்கலாம். என்னடா ஒயிட் கலரில் இருக்குது முட்டை, எங்கள் அம்மா வேக போட்டிருந்தாங்க, நான் டக்குன்னு எடுத்துட்டேன், அதனால தான் அப்படி இருக்குது. ஸோ முட்டையை போட்டுட்டு நம்ம செஞ்சு வச்சுருந்த அந்த பொட்டேட்டையும் போட்டு இதில் சால்ட்டு, மஞ்சள் தூள், மிளகாத்தூள் போட்டு நல்லா பீட் பண்ணிவிட்டு இப்போ ஒரு பேனில் ஆயிலை ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு ஆம்லேட் ஊற்றிக்கலாம். அப்படியே திருப்பி போட்டிங்கன்னா சூப்பராக ஸ்மெல்லு செம்மையாக இருக்கும். இதை நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட்டாகவும் சாப்பிட்லாம்.